வாசுதேவன் சாதயாமி ஜெகத்விஸ்வம் பூத்யா சூரியைவாம் சுபி என்று மகாபாரதத்துல பகவானே சொல்றார். சர்வாசு நிலையோ சர்வாசு நிலையா சமஸ்த ஜீவகோட்டிகளும் ஜீவகோட்டிகளுடைய பிராணனும் அவனிடத்துலதானே இருக்கு. ஆனாலும் என் உயிர் காவலனே அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்றா இல்லையா. உயிருக்கு இருப்பிடம் அவன்தான். அந்த உயிரை கொடுத்து நம்மளை காப்பாத்துறான்ங்கிறதுனாலதான் உய்ய கொண்டவன் அப்படின்னே பகவானுக்கு பெயர். உஜ்ஜீவனம், நாம் ஜீவிக்கிறதே அவன் அந்தர்யாமியாக இருக்கிறதுனாலதான். சர்வ பிராணனும் அவனிடத்துலதான் இருக்கு. சர்வாசு நிலையகா அனலகா. அனலகா நாள் ஆறாவமுதன் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி பதம் இது. போருங்கிற திருப்தி எல்லாத்திலையும் வந்துடுமா. அலம் அப்படின்னா போரும்னு அர்த்தம். போரும்னு அர்த்தம். ரொம்ப மேல போயிட்டு வச்சுக்கோ, 2 தரம் சொல்லணும். போரும் போறோம் போருங்கிறோம். ரொம்ப அதிகா போயிடுதுன்னா போரும் போறோம் அப்படிங்கிறோம். எதுனால் எனக்கு போரும் போரும்னா ஆயிடுத்து அப்படின்னு வேற பொறுத்தியார்கிட்ட சொல்லிக்கிறோம். எதுனால் சம்சாரம். சம்சாரத்துல என்ன சௌக்கியத்தை சொல்லு, எல்லாம் போருங்கிற எண்டு உடையதே தவிர இன்னும் 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 அப்படிங்கிறதே கிடையாது. இன்னும் இன்னும் அவகடைசியில போரும் போரும். என்ன சுகத்தை நீ அனுபவி, போரும் போருன்னு ஆயிடும். எந்த சுகத்தை அனுபவி, துக்கம் எப்படி போரும் போருன்னு ஆயிடுமோ அதுபோல துக்கம் ஆரம்பத்திலேயே போரும் போருன்னு ஆயிடும். சுகம் கொஞ்சம் அனுபவிச்ச பிறகு போரும் போ அப்படின்னு ஆயிடும். இந்த அலம்ங்கிற பதமே இல்லாத ஒரு வஸ்து யாருன்னா ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவசோஷணம் ரிணாம் எது உத்தம ஸ்லோகய சோனுகீயதே. போருங்கிற பரியாப்தியே இல்லாம எவ்வளவு கேட்டாலும் ஏனோ போதவில்லை அப்படின்னு ஒரு ராசகானம் பாடுறா. எவ்வளவு நினைச்சாலும் போதலை, எவ்வளவு கோலாகலம் உற்சவம் பார்த்தாலும் போறல, எவ்வளவு பாகவதம் படிச்சாலும் போறல, எவ்வளவு சப்தாகம் சொன்னாலும் போறல. ஒரு ஜன்மா இல்ல, கோடி ஜன்மா எடுத்தாலும் பக்தி பண்ணினால் போரும்னு தோணவே தோணாதுங்கிறதுனாலே அவருடைய குணம், அவருடைய அழகு, அவருடைய ரூபம், அவருடைய சரித்திரம், அவருடைய மகிமை, அவருடைய நாமம் எதுவுமே போரும்னு தோணாது.